Hello friends, welcome to TAF IAS Academy. இன்னைக்கு வீடியோல நம்ம மே மந்த்துக்கான ஒரு 3 days current affairs சேர்த்து பார்ப்போம். ரைட்டா? May 26, May 27 and May 28 3 daysக்கான current affairs சேர்த்து பார்ப்போம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்பராக என்ன பண்ணுங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், நம்ம திருக்குறள் பார்த்துட்டு போவோம். ரைட்? ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன், நம்ம என்னாச்சு அந்த வழியறிதல் அதிகாரத்தோட முடித்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஊக்கமுடைமை முடிஞ்சிருச்சு, வழி அதிகாரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த என்ன அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ நம்ம யூடியூப்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, சார் சான்றாண்மை அதிகாரம் வந்து எடுங்க சார், அந்த குறள் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட நேமும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அவங்களோட நேம் பொறுத்த வரைக்கும் மஞ்சு ராஜா. ரைட்டா? ஸோ அவங்களோட நேம் வந்து ஸோ அவங்க சொன்னதுனால என்ன பண்ணலாம், நம்ம சான்றாண்மையில் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சான்றாண்மையில் முதல் குறள் என்ன அப்படின்னா, ஸோ அந்த குறள் நம்பர் பார்த்துக்கோங்க, 981 981வது குறள். ஸோ முதல் குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடன் என்பன நல்லவை எல்லாம் கடனெறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு. இதுதான் வந்து சான்றாண்மையில் முதல் குறள். கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனெறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு அப்படிங்கிறார். அதாவது சான்றாண்மை அப்படின்னு என்னன்னா அதுக்கான அர்த்தம் தான் வந்து இந்த குறளில் சொல்கிறாங்க. சான்றாண்மைன்னா என்னன்னா, இந்த குறளை பொறுத்த வரைக்கும் பொருள் வந்து நமக்குன்னு வந்து ஒரு டியூட்டி இருக்கும், நமக்குன்னு ஒரு கடமை. இந்த இடத்துல கடன் சொன்னது வந்து கடமைன்னு அர்த்தம். ரைட்டா? கடன்னா வந்து கடன் கிடையாது, கடன்னா இந்த இடத்துல நம்மளுடைய கடமை. ஸோ நமக்குன்னு ஒரு கடமை இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடமை இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வரக்கூடிய எக்ஸாம்லேருந்து கிளியர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. இதுமாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கடமை இருக்கும். அப்படி யார் ஒருவர் அவங்கவுங்க கடமையை வந்து ஒரு சின்சியாரிட்டியோட ஒரு ஒழுக்க நெறிகளோடு உட்காந்து அந்த கடமையை செய்கிறாங்களோ, அவங்க வேலைகளில் கவனம் செலுத்துகிறாங்களோ, அவங்களுக்கு சான்றாண்மைக்குரிய அத்தனை பண்புகளும் அவங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறாரு வள்ளுவர் இந்த குறள். ரைட்டா? அதாவது சான்றாண்மை என்னன்னா பல நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படின்னு அர்த்தம். சான்றாண்மைனா இதுதான் அப்படின்னு எக்ஸாக்டாக நம்மளால பொருள் சொல்ல முடியாது. அது ஒழுக்கமாக இருக்கலாம், நல்ல பண்பாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஒரு இன்சொல் பேசுதலாக இருக்கலாம், எல்லாமே சேர்ந்ததான் பார்த்தீங்கன்னா இந்த சான்றாண்மை. யார் ஒருவர் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ண தேவையில்லை, சான்றாண்மை தேடி அவங்க போக தேவையில்லை, நல்ல ஒழுக்கங்களை தேடி அவங்க போக தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துடும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சரியாக பார்த்தா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒழுக்கம் வந்துடும், நல்ல எண்ணம் வரும், நல்ல பண்புகள் வரும், எல்லாமே அவங்களுக்கு தேடி வந்துடும். அப்படிங்கிறதான் சான்றாண்மையில இன்னைக்கு முதல் குறளாக சொல்கிறோம். அதாவது நம்ம வேலையை நம்ம என்ன பண்ணணும், சின்சியராக பார்க்கணும், எந்த விதமான ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு இடம் கொடுக்காம எதுலையும் கவனம் செலுத்தாமல் என்ன பண்ணணும், நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும். அப்படிங்கிறதான் இந்த குறள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரைட்டா? ஸோ முதல் குறள் இன்னையோட பார்த்துடலாம். கடன் என்பன நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு அப்படிங்கிற குறளோட இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், கிளாஸை ஸ்டார்ட் பண்ணோம். ரைட்டா? ஓகே, டன். ஸோ போன கிளாஸில் பார்த்த அந்த டெஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததுல இருந்து ஒரு டெஸ்ட் போட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன சொல்கிறாங்க, இந்த வேர்ல்டு தைராய்டு டே. ஸோ வேர்ல்டு தைராய்டு டே வந்து என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா May 25. ரைட்டா? ஓகே. வேர் வாஸ் த 10th வேர்ல்டு வாட்டர் ஃபோரம் ஹெல்டு? நம்ம தெரியும், இந்தோனேஷியாவில் பாலி ஐலாண்டு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த 10th வேர்ல்டு வாட்டர் ஃபோரம் வந்து நடந்தது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் எங்கே அப்படின்னா பாலி அப்படிங்கிற பிளேஸ். ரைட்டா? ஸோ நோட் பண்ணிக்கோம். ஸோ நெக்ஸ்ட், ஹூ ஹேஸ் வான் தி கோல்டு மெடல்? ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. ஹூ ஹேஸ் வான் தி கோல்டு மெடல் இன் விமென்ஸ் கிளப் த்ரோ T51 ஃபைனல் அட் வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2024 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த விமென்ஸ் கிளப் த்ரோனா என்னன்னா ஒரு கரலாக்கட்ட மாதிரி இருக்கும், அதை இப்படி தூக்கி போடுறேன், எவ்வளோ தூரத்துக்கு தூக்கி எறிகிறோமோ ஸோ அதை பற்றி நம்மளுக்கு என்ன வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கோல்டு மெடல் வின் பண்ணது யார் அப்படின்னா ஏக்தா பியான். இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. ஸோ இவங்க காஷிஷ் லக்ரா வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மெடல் வின் பண்ணாங்க. சரியா? காஷிஷ் லக்ரா வந்து சில்வர் மெடல் வின் பண்ணாங்க. அண்ட் சுமித் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் வந்து சுமித் அன்டில். சரியா? ஃபுல் நேம் சுமித் அன்டில் சொல்லுவாங்க, ஷார்ட்டாக சுமித் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த சுமித் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவ்லின் த்ரோவில் என்ன பண்ணாருன்னா கோல்டு மெடல் வின் பண்ணார். அதாவது இந்த வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2024 ஜாவ்லின் த்ரோ கேட்டகரியில் சுமித் அன்டில் என்ன பண்ணாருன்னா கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. ஸோ சந்தீப் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணார். ரைட்டா? ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, இங்கே கொடுத்துருக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு திஸ் கொஸ்டின்
ஆன்சர் வந்து ஏக்தா அபியான் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரைட், ஓகே டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர் வாஸ் தி வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2024 ஹெல்ட். ஸோ பார்த்தோம் இல்லையா, அவங்க வந்து எந்த கோல்டு மெடல் வின் பண்ணது யாருன்னு பார்த்தோம். இப்போ கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாங்க. இந்த வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கோபே அப்படிங்கிற ஒரு பிளேஸ் பார்த்தோம். எங்கன்னா ஜப்பானில் இருக்கு. ஜப்பானில் கோபே அப்படிங்கிற பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2024 வந்து நடந்தது. ரைட்டா? ஸோ அடுத்து ஹூ ஹாஸ் பிகம் தி யங்கஸ்ட் இந்தியன் மவுண்டெய்னர், இளம் வீராங்கனை யார்? யங்கஸ்ட் இந்தியன் மவுண்டெய்னர் டு ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட். எவரெஸ்டில் ஏன்னா ஒரு இளம் யார் யங்கஸ்ட் மவுண்டன் யாருன்னா ஒரு 16 வயசு தான். அது யார் அப்படின்னா காம்யா கார்த்திகேயன். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் மவுண்டெய்னர் இன் இந்தியா. வேர்ல்டில் இவங்க செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த காமிரிதா ஷெர்பா, இந்த டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த காமிரிதா ஷெர்பா வந்து அதிக முறை எவரெஸ்டில் ஏறி சாதனை படைச்சிருக்காரு. ரைட்டா? ஸோ அதிக முறை எவரெஸ்ட்லேயே சாதனை படைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 29 முறை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இவரை பற்றி, போன வீக் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். ஸோ 29th டைம் என்ன பண்ணியிருக்காரு எவரெஸ்ட்டில். பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர மாதிரி என்ன பண்ணுறாரு, 29 முறை வந்து போயிட்டு வந்திருக்காரு எவரெஸ்ட். சரியா? ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த எவரெஸ்ட்டை பற்றின நியூஸ் வந்து அதிகமாக வருது. ஸோ அதனால் வந்து இந்த எவரெஸ்ட் மவுண்டெயின்ஸ் அதோட பீக்ஸு, ஸோ அந்த மாதிரி யார் வந்து ஃபஸ்ட்டு யங்கஸ்ட் இந்தியன், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுங்கன்னா நம்ம பார்த்து வச்சுக்கணும். ரைட்டா? ஓகே. ஸோ அடுத்து சரி, ஓகே, அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், நியூஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா May 28. May 28 அன்னைக்கு என்ன டே நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா வேர்ல்டு ஹங்கர் டே, அதாவது உலக பட்டினி தினம். உலக பட்டினி தினம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வள்ளலார், ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வள்ளலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமலிங்க அடிகள் கூட சொல்லுவாங்க. ஸோ அவருடைய ஃபேமஸான ஒரு கோட் என்ன, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். ஒரு பயிர் வாடி போயிருந்தா கூட அவரால் என்ன பண்ண முடியாதான், அதை தாங்க முடியாது. ஸோ இன்னும் அவர் ஆரம்பித்து வச்ச அந்த உணவு விடுதி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டா? அதுமாரி இந்த பட்டினியை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் அறிஞர்களுமே பார்த்தீங்கன்னா பாடல்களாக பாடியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளலார் ராமலிங்க அடிகளார் ஒன்று, அப்புறம் பாரதியார் கூட சொல்லுவார் இல்லையா, தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பட்டினியோட கொடுமைகளை பற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பயங்கரமாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பட்டினியால் பிரிட்டிஷ் ரூலிங் டைமில் ஹங்கர்னால பார்த்தீங்கன்னா பட்டினியால் லட்சக்கணக்கான மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறந்து போயிருக்காங்க. ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு ஹங்கர் டே அப்படிங்கிற 2024, அதாவது எவ்ரி இயர் May 20 அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டே வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த இயற்கான தீம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரைவிங் மதர்ஸ் த்ரைவிங் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் இந்த இயற்கான தீம். த்ரைவிங் மதர்ஸ் த்ரைவிங் வேர்ல்டு அப்படிங்கிற இந்த இயற்கான தீம். ஸோ இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனால் அப்சர்வ் பண்ணப்படலை அப்படின்னு இருந்தால் கூட ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தினம். ஏன்னா பட்டினியோட அந்த கொடுமைகள் வந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ் ஏற்படுத்தி, ஸோ அந்த மாதிரி இனிமேல் பட்டினியால் எந்த ஒரு உயிரும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டிக்காக என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு டே அப்சர்வ் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு இன்னும் மொதல் நியூஸே என்ன பண்ணியிருக்கோம்னா May 28 சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹங்கர் டேவை நம்ம நியூஸாக வந்து வச்சுருக்கோம். ரைட்? அண்ட் இந்த இயற்கான தீம் பொறுத்த வரைக்கும் த்ரைவிங் மதர்ஸ் த்ரைவிங் வேர்ல்டு அப்படிங்கிறதான் இந்த இயற்கான தீம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஜோதி ராத்ரே. இது யார் சார் ஜோதி ராத்ரே அப்படின்னா, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக அந்த ஒரு எவரெஸ்ட்டை பற்றி ஒரு நியூஸ் பார்த்தோம் இல்லையா, எவரெஸ்ட்டை பற்றி ஒரு நியூஸ் பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஜோதி ராத்ரே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவரெஸ்ட்டில் ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சாதனை படைச்சிருக்காங்கன்னா, நம்ம எப்படி ஒரு யங்கஸ்ட்டு காமியா கார்த்திகேயன் வந்து இளம் வயதில் வந்து எவரெஸ்ட்டில் ஏறி சாதனை படைத்தவர் அப்படின்னு பார்த்தோம். இவங்க ஜோதி ராத்ரே வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிகமான வயசில் எவரெஸ்ட்டில் ஏறி சாதனை படைத்தவங்க அப்படிங்கிற ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. ரைட்டா? அதுதான் பார்த்தோம். ஸோ யங்கஸ்ட்டும் பார்த்தாச்சு, ஓல்டஸ்ட்டும் இப்போ வந்துட்டாங்க. ரைட்டா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோதி ராத்ரே. ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 55 ஏஜ் ஆச்சு. ரைட்டா? ஸோ 55 வயசில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவரெஸ்ட் மலையை ஏறி சாதனை படிச்சிருக்காங்க. நம்மளால ஒரு ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினாவே பயங்கரமாக மூச்சு வாங்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா எவரெஸ்ட்லேயே ஏறிக்காங்க. ஸோ அவங்க நேம் பார்த்தீங்கன்னா ஜோதி ராத்ரே, இந்தியாஸ் ஓல்டஸ்ட் விமன் டு கான்கர் மவுண்ட் எவரெஸ்ட். மத்திய பிரதேச சேர்ந்தவங்க.
ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கேட்கலாம். ஸோ யங்கஸ்ட்டும் காமியா கார்த்திகேயன் பார்த்தாச்சு. காமிரிதா ஷெர்பா அதிக முறை எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்சவர் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ ஓல்டஸ்ட் விமன், சரியா, ரொம்ப வயதான பெண்மணி எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்சவங்க யார் அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு. யார் அப்படின்னா ஜோதி ராத்ரே, ரைட்டா? ஓகே. ஸோ அடுத்து 77th கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். 77th கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்தது. இதை பொறுத்த வரைக்கும் அவார்டு நேரம் என்ன, ஸோ அந்த அவார்டு யார் வாங்கியிருக்கா, அது எந்த மூவி, இதை மட்டும் வந்து படிச்சுட்டா போதும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சப்போம். நம்ம இந்தியன்ஸ் வந்து யாராவது இந்த அவார்டு வாங்கியிருந்தாங்கன்னா அதை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், ரைட்டா? ஓகே. ஸோ பார்ப்போம். இந்த 77th அது நம்பர் பார்த்துக்கோங்க, 77வது, ரைட்டா? 77th கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எந்த அவார்டு அப்படின்னா பாம் டி ஓர் அவார்டு அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? பாம் டி ஓர் அவார்டு. ஸோ அந்த அவார்டை வந்து ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான அவார்டுன்னு நினைப்பாங்க. அதாவது திரைப்படத்துறையில் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா இந்த பாம் டி ஓர் விருது. ஸோ அந்த அவார்டை வந்து இந்த இயர் வந்து எந்த மூவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்த மூவி வந்து வின் பண்ணி வாங்கியிருக்குன்னா அனோரா அப்படிங்கிற ஒரு மூவி வந்து வின் பண்ணி வாங்கிருக்கு, ரைட்டா? அனோரா அப்படிங்கிற ஒரு மூவி தான் வின் பண்ணி வாங்கியிருக்கு. ஸோ அதோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன் பேக்கர், ரைட்டா? டேரக்டர் வந்து யார்? சிஎன் பேக்கர். ஸோ இது வந்து நம்ம இந்தியன் மூவி கிடையாது, ரைட்டா? ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா கூட, பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து இந்த மூவி வாங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மூவியோட நேம் அண்ட் அதை டைரக்ட் பண்ணவங்க யார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து ஏதாவது மூவி வந்து வின் பண்ணியிருக்கா, அவார்டு வின் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், வின் பண்ணியிருக்கு. இந்த பாம் டி ஓர் அவார்டுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு, ரைட்டா? ஸோ அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் செகண்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு. ஸோ அந்த அவார்டுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு மூவி வந்து செலக்ட் ஆகிருக்கு, ரைட்டா? அந்த மூவி பேர் பார்த்தீங்கன்னா ஆல் வி இமேஜின் அஸ் லைட். ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அதான் வந்து அந்த மூவி நேம். ஸோ இதை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பயல் காப்பாடியா, டைரக்ட் பண்ணது பயல் காப்பாடியா. அண்ட் இதில் ஃபஸ்ட்டு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த பயல் காப்பாடியா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன், சரியா? முதல்ல இந்த விருது கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் வின் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த யார்? பயல் கப்பாடியா அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணிக்கணும். அண்ட் அவரோட மூவி நேம் வந்து ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிறதான் அந்த மூவி நேம், ரைட்டா? ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு லாஸ்ட் மந்த்தே வந்து இந்த நியூஸை வந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த மூவி வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நாமினேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம், சரியா? நாமினேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? விருதே வாங்கிட்டாங்க, அவார்டே வாங்கிட்டாங்க. ஸோ கேரளாவை சேர்ந்த நர்சஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றின லைஃப் ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வந்து சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ மூவி நேம் வந்து ஆல் தி இமேஜினஸ் லைட், டைரக்டட் பை பயல் காப்பாடியா, ரைட்டா? ஸோ அடுத்து என்னது? பெஸ்ட் ஆக்ட்ரஸ், சிறந்த நடிகை அப்படிங்கிறதுக்கான விருதும் வந்து கிடைச்சிருக்கு, ரைட்டா? ஸோ பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்குன்னா அனசுயா சென்குப்தா. அனசுயா சென்குப்தா எந்த கேட்டகரியில் அப்படின்னா அன்சர்டைன் ரிகார்டு அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கு, ரைட்டா? அதாவது அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து அவார்டு வந்து பல கேட்டகரியில் கொடுப்பாங்க. இவங்க அனசுயா சென்குப்தாங்கிறவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் இந்த அவார்டு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா அன்சர்டைன் ரிகார்டு அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இந்த அவார்டு கிடைச்சிருக்கு, ரைட்? ஸோ எதுக்காக அப்படின்னா ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் இன் தி ஷேம்லெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியோட நேம். ஷேம்லெஸ்ங்கிறது என்னன்னா அந்த மூவியோட நேம், ஷேம்லெஸ்ங்கிறது மூவியோட நேம். ஸோ அந்த படத்தில் வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருந்ததுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அவார்டு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு 77th கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த அவார்டு வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் இது டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டின் போஜனோவ் அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த டைரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா கிடையாது, சரியா? டைரக்டரை பொறுத்த வரைக்கும் இவர் நம்ம இந்தியா கிடையாது. ஸோ இவர் எந்த கண்ட்ரி சேர்ந்தவர்? பல்கேரியாவை சேர்ந்தவர். எந்த கண்ட்ரி சேர்ந்தவர்னா பல்கேரியன் ஒரு டைரக்டர் தான் இவர், ரைட்டா? ஸோ நம்ம இந்தியன் கிடையாது. பட் இவர் டைரக்ட் பண்ண இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த யார்? அனசுயா சென்குப்தாங்கிறவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அவார்டு வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்னஃப் அவார்டு அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஒரு இந்தியன் தான் விசிட் பண்ணிக்காங்க. பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில் அந்த ஷார்ட் ஃபிலிமோட பேருமே பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர்ஸ் வித் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு நோ அப்படிங்கிறது அந்த ஷார்ட் ஃபிலிமோட நேம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சித்தானந்தா நாயக் அப்படிங்கிறவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததுனால அவங்களுக்கும் இந்த ஃபெஸ்டிவலில் என்ன பண்ணியிருக்காங்க? லாஸ்னஃப் அவார்டு அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க, ரைட்டா?
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 77th கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்ட்ஸ் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பாம் டிவோர் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அனோராங்கிற மூவி வாங்கியிருக்கு. கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு வந்து ஆல் வி இமேஜின் லைஃப் ரைட் அந்த மூவிக்கு டைரக்ட் பண்ணது வந்து பாயல் கபாடியா. அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹூ ரிசீவ் திஸ் அவார்ட். ரைட்டா? அடுத்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து நம்ம இந்தியாஸ் அனஸ்வியா சென்குப்தா அன்சர்டன் ரிகார்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் தி ஷேம்லெஸ் அப்படிங்கிற மூவியில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த மூவியை வந்து டைரக்ட் பண்ணது வந்து பல்கேரியன் டைரக்டரான கான்ஸ்டான்டின் போஜனோவ் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுட்டா போகும். ரைட்? அடுத்து ஃபைனலாக லாசினஃப் அவார்ட் சித்தானந்த நாயக் அப்படிங்கிறவருக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. எதுக்கான பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் மூவி அப்படிங்கிறதுக்காக. அந்த ஷார்ட் ஃபிலிம் மூவியோட நேம் என்னன்னா சன்ஃப்ளவர்ஸ் வதி ஃபர்ஸ்ட் ஒன் டு நோ. இந்த மூவி நேம்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கிலீஷில் தாங்க படிச்சுக்கோம். சரியா? ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க தமிழ் மீடியமாக இருந்தீங்கனாலும் இந்த மாதிரி நியூஸுக்கு ரைட்டா பர்டிகுலர் இந்த மாதிரி ஒரு அவார்டு மூவி நேம்லாம் பார்த்தீங்கன்னா அதை இங்கிலீஷ்லேயும் படிச்சு வச்சுக்கோங்க. ரைட்? மற்ற நியூஸ் ஓகே, பட் இதை வந்து அவங்க தமிழ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது இல்லையா? சன்ஃப்ளவர்ஸ் வித் ஃபர்ஸ்ட் ஒன் டு நோ அப்படிங்கிறது அந்த மூவியோட பேரே அதுதான். ஸோ அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். பட் இது நீங்கள் இப்படியே பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாமில் கிட்ட நம்மளாம் டக்குன்னு வந்து நீங்கள் மார்க் பண்ணிடலாம். ரைட்டா? ஓகே. ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் 2024. அதாவது நார்மலாக ஒரு புக்கர் ப்ரைஸ் அவார்டும் கொடுப்பாங்க, அது தனி. இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்னு கொடுப்பாங்க, இது தனி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் 2024 அப்படிங்கிற ஒரு புக்குக்காக அந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த அவார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அல்லாத ஒரு லாங்குவேஜில் எழுதுன புக்குக்காக தான் இந்த அவார்டு கொடுப்பாங்க. அண்ட் அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காகவும் யார் டிரான்ஸ்லேட்டரும் அவங்களுக்கும் இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. ரைட்? ஸோ அந்த பேசிஸில் பார்க்கும்போது இந்த புக்கு எந்த புக்குக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்குன்னா கைரோஸ், இந்த கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கைரோஸ் அப்படிங்கிற இந்த புக்குக்கு தான் அந்த அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. ரைட்? இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி புக்கு. ஜெர்மனை சேர்ந்துன ஒரு 2 பேர்த்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ அந்த ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா பிரியும், பட் ஒன்றா சேரும். பட் என்ன பண்ண இவங்களோட லவ் வந்து சேராது. ஸோ ஒரு லவ் ஸ்டோரி புக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜெர்மனை சேர்ந்தவங்க. ஸோ எழுதுனது பார்த்தீங்கன்னா ஜென்னி எர்பன்பேக். எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னி எர்பன்பேக். அண்ட் இது டிரான்ஸ்லேட் பண்ணது பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஹோஃப்மேன் அப்படிங்கிறவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. 2 பேர்த்துக்குமே இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனல் புக்கர் ப்ரைஸ் வந்து 2 பேர்த்துக்குமே இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. எந்த புக்குக்கு அப்படின்னா கைரோஸ் அப்படிங்கிற புக். அதை எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்னி எர்பன்பேக். அதை டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஹோஃப்மேன் அப்படிங்கிறவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். ரைட்? ஸோ அடுத்து ஷாஹித் அஃப்ரிடி. அதாவது நம்மளுக்கு ஜூன் 1 என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகுது ஜூன் 1. இப்போ தான் IPL முடிஞ்சிருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்க அடுத்தபடியாக ஜூன் 1 இன்னொரு 2-3 டேஸில் T20 வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகுது. எங்கன்னா USA-லையும் வெஸ்ட் இண்டீஸ்லையும் அந்த மேட்ச் வந்து நடக்குது. ரைட்டா? ஸோ அதுக்கு நிறைய அம்பாசிடர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உசேன் போல்ட் அப்பாயின்ட் பண்ணாங்க, அப்போ கிறிஸ் கெயில், அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து யுவராஜ் சிங்லாம் அப்பாயின்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ யாரை ரீசெண்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தானோட கிரிக்கெட்டரான ஷாஹித் அஃப்ரிடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்பாசிடர் தூதுவராக வந்து விளம்பர தூதுவர் சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ தூதுவராக ஒரு அம்பாசிடராக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த நியூஸில் நம்ம பார்க்கணும். ஸோ டில் டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஷாஹித் அஃப்ரிடி அண்ட் உசைன் போல்ட், கிறிஸ் கெயில் அண்டு யுவராஜ் சிங். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் மட்டும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஓகே. ஸோ அடுத்து IPL. ஸோ IPL இப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து IPL கிரிக்கெட்லேருந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாமில் கிரிக்கெட்டை வச்சு கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சொல்ல முடியாது. சரியா? ஏன்னா ஒரு குரூப் 1 எக்ஸாம்லேயே பார்த்தேன், ஒரு மேட்சி ஃபாலோயிங்கில் சைடில் வந்து ஸ்போர்ட்ஸை கொடுத்துட்டு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டும் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ அந்த மாதிரி கிரிக்கெட்டை வந்து லைட்டாக ஏதாவது கொஞ்சம் பேசிக்காக கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற SI எக்ஸாம் அப்புறம் மற்ற சில எக்ஸாம்ஸ்க்குலாம் என்ன பண்ணலாம் இதில் வந்து கேட்கலாம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான சில இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம பார்த்தா போதும், ரொம்பலாம் டெப்த்தாலும் போக தேவை. ரைட்டா? ஸோ இந்த IPL வந்து என்னென்ன ஹைலைட்ஸ் அப்படிங்கிற மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ முதல்ல வந்து எத்தனாவது எடிஷன் பார்க்கணும், 17th எடிஷன், 17வது எடிஷன் இந்த IPL. ஸோ ஃபஸ்ட்டு இதில் யார் வின் பண்ணா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த IPL 2024 வின் பண்ணாங்க. ரைட்டா? ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் won the IPL title for the 3rd time, 3வது முறை என்ன பண்ணுறாங்க இந்த இது வின் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 2012 2014 என்ன பண்ணியிருக்காங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ரைட்டா?
ஓகே. ஸோ வேறு வந்து பார்த்தீங்கன்னா இதில் செகண்ட் ப்ரைஸ் ஐ மீன் வின்னர் வந்து இவங்க. ரன்னர் யார் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இவங்க தான் ரன்னர். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ஃபேர் பிளே அவார்டும் இந்த IPL 2024 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஃபேர் பிளே அவார்ட் யார் கொடுத்தாங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ரைட்டா? ஸோ அடுத்து இந்த பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னு யாருன்னா மிச்சல் ஸ்டார்க் அப்படிங்கிறவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வந்து யாருன்னா மிச்சல் ஸ்டார்க். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெஸ்ட் எமர்ஜிங் பிளேயர் இந்த இயற்கான பெஸ்ட் எமர்ஜிங் பிளேயர் உருவாக்கும் பிளேயர் யார் அப்படின்னா நிதிஷ் ரெட்டி. அண்ட் ஆரஞ்சு கேப் ஆஃப் தி சீசன், அது என்ன சார் ஆரஞ்சு கேப்பு? ஆரஞ்சு கேப் ஆஃப் தி சீசன், பர்பிள் கேப் ஆஃப் தி சீசன் ரெண்டு இருக்குது. ஆரஞ்சு கேப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதிகமாக ரன் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு டைட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அவார்டு வந்து யார் கிடச்சுன்னா நம்ம விராட் கோலி கிடச்சிருக்கோம். ரைட்டா? அதிகமாக ரன் ஸ்கோர் பண்ணவங்களுக்காக கொடுக்குறது தான் ஆரஞ்சு கேப். அதேமாதிரி பர்பிள் கேப்னா அதிகமாக விக்கெட் எடுத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு டைட்டில் அவார்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கேப். யாருக்கு கிடச்சுன்னா ஹர்ஷால் பட்டேல் அப்படிங்கிறவங்களுக்கு கிடச்சி. ரைட்டா? அடுத்து அதிகமாக 6 அடித்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது அபிஷேக் சர்மாவும், அதிகமான 4 அடித்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது டிராவிஸ் ஹெட் அப்படிங்கிறவருக்கும் இந்த அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ரைட்டா? இந்த அளவுக்கு நீங்கள் IPL பற்றி படித்தா போதும், ரொம்பவும் என்ன பண்ண தேவையில்லை, டெப்த்தாக போக தேவையில்லை. சரியா? கிரிக்கெட்டை பற்றி அவங்க மேக்ஸிமம் கேட்குறது கம்மி தான், வாய்ப்பு கம்மி தான். பட் இருந்தாலும் கேட்கணும் அப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா இதுக்குள்ளே தான் கேட்பாங்க. ரொம்பலாம் என்ன பண்ண மாட்டாங்க, டெப்த்தாலாம் போக மாட்டாங்க. பட் இந்த அளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதெல்லாம் பேசிக்குங்க. கொல்கத்தா நைட் யார் இதில் வின் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ரன்னராக வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்கா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்திருக்காங்க. ரைட்டா? அதேமாரி இதில் கேட்கலாம், இந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்து கேப்டன் யாருன்னு கூட கேட்கலாம். அதுமாரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கேப்டன் யாருன்னு கேட்கலாம். ஸோ இது கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா KKRக்கு வந்து கேப்டன் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர். அதுமாரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் யாருன்னா பேட் கமின்ஸ். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு வந்து கேப்டனாக இருந்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் மிஸ் ஆகிடுச்சு, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து கேட்பாங்க. அதையும் தாண்டியோம்னா இந்த டீமோட கேப்டன் யார், ஸ்ரேயாஸ் ஐயர். KKRோட கேப்டன் யார், ஸ்ரேயாஸ் ஐயர். அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட கேப்டன் யார், பேட் கமின்ஸ். அவ்வளோ. இதுக்கு தாண்டி என்ன பண்ண மாட்டாங்க, எக்ஸாமில் வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ். ரைட்டா? ஓகே ரைட். நியூஸ் வந்து அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், குயிக்காக ரீகேப் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னது, வேர்ல்டு ஹங்கர் டே என்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம், May 28 அன்னைக்கு அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இந்த இயற்கான தீம் பொறுத்த வரைக்கும் த்ரைவிங் மதர்ஸ் த்ரைவிங் வேர்ல்டு அப்படிங்கிறதா இந்த இயற்கான தீம். அண்ட் ஜோதி ராத்ரே அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காமிகா கார்த்திகேயன் வந்து ரொம்ப யங்கஸ்ட் உமன் டு ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட்னு பார்த்தோம். அதேமாரி ஓல்டஸ்ட் உமன் டு ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு யார் அப்படின்னா இந்த ஜோதி ராத்ரே அப்படிங்கிற. ரைட்டாக? மத்திய பிரதேஷ் சேர்ந்தவங்க. ஜஸ்ட் 55, அதாவது 55 வயசு ஆச்சு. 55 வயசில் எவரெஸ்ட் மலை ஏறிட்டாங்க. அடுத்து 77th கேனஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா அவார்டு நேமு யாரு, இதை மட்டும் படித்தா போதும். ஸோ ஹையஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு சொல்லக்கூடிய பாம் டிவோர் அவார்டு வந்து யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அனோரா அப்படிங்கிற மூவி கிடச்சிருக்கு. டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சியான் பேக்கர். ரைட்டா? அதுமாதிரி கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு, அதாவது இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்குது. அது வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த பயல் கப்பாடியா அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவர் டைரக்ட் பண்ண மூவி பார்த்தீங்கன்னா ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற மூவி தான் அது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு இந்தியன் இந்த அவார்டை வின் பண்ணுறது யார், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த பாயல் கப்பாடியா. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ங்க சொல்லால் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹூ ரிசீவ் திஸ் அவார்டு அப்படிங்கிறது யார் அப்படின்னா பாயல் கப்பாடியா. அந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டுன்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா அனசூயா சென்குப்தா அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அன்சர்டன் ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தி சேம்லெஸ் அப்படிங்கிற மூவியில் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இந்த மூவியை டைரக்ட் பண்ண வந்து பல்கேரியன் நாட்டை சேர்ந்த ஒரு டைரக்டர் கோன்ஸ்டான்டின் போஜனோ அப்படிங்கிறவர் தான் இந்த மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அடுத்த ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா லார்சன் அவார்டுங்கிற ஒரு அவார்டு இருக்குது. அது யாருக்கு கிடச்சதுன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த சித்தானந்த நாயக் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த அவார்டு கிடச்சிருக்கு. அந்த மூவியோட நேம் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு நோ அப்படிங்கிறது தான் அந்த மூவியோட நேம். ரைட்? அடுத்து இன்டர்நேஷனல் புக்கர் ப்ரைஸ் சொல்லக்கூடிய அந்த புக்கர் ப்ரைஸ் இங்கிலீஷ் அல்லாத ஒரு நாவல் இல்லை ஸ்டோரி புக் எதுவாக தான். ரைட்டு? ஸோ அது கொடுக்கப்படக்கூடிய ஒரு அவார்டு தான் இன்டர்நேஷனல் புக்கர் ப்ரைஸ். இந்த வருஷம் எந்த புக் கிடச்சுன்னா கைரோஸ் அப்படிங்கிற அந்த புக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை எழுதுனது பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து ஜென்னி எர்பன்பர்க். இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸில் இதே நம்ம சேர்த்துக்கணும்.
ரைட்டா. ஸோ ஹெட்டிங் வந்து நம்மளுக்கு இன்டர்நேஷனல் புக்கர்ஸ் ப்ரைஸ். நீங்கள் என்ன பண்ணணும், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்படின்னு போட்டு இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது அவார்டு டு எந்த புக்கு கிடச்சிருக்குன்னா கெய்ரோஸ் அப்படிங்கிற புக்கு கிடச்சிருக்கு. எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்னி எர்பன்பெர்க் அவங்களுக்கு கிடைச்ச. டிரான்ஸ்லேட் பண்ணது மைக்கேல் ஹோஃப்மேன். ரைட். அடுத்த ஷாஹித் அஃப்ரீன் வந்து ரீசெண்டாக அப்கமிங் வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்புக்கு அம்பாசிடர் வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உசைன் போல்ட், கிறிஸ் கெயில், அப்புறம் யுவராஜ் சிங் இவங்களாம் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ரைட்டா. இது 4வது பர்சனாக அப்பாயின் பண்ணியிருக்காங்க. IPL 2024 17th எடிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு எந்த KKR டீம் தான் வின் பண்ணது, கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஸோ 2012 2014க்கு அப்புறம் 2024 வின் பண்ணியிருக்காங்க தேர்ட் டைமாக. அண்ட் செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு ஃபேர் பிளே அவார்டு அப்படிங்கிற அவார்டும் வின் பண்ணியிருக்காங்க. ரைட்டா. ஸோ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதோட கேப்டன் யார், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட கேப்டன் வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயர் பேட் கமிங்ஸ். அதுமாதிரி கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட கேப்டன் வந்து ஸ்ரேயஸ் ஐயர். ரைட்டா. அதே நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னா மிச்சல் ஸ்டார்க். பெஸ்ட் எமர்ஜிங் பிளேயர் வந்து நிதிஷ் ரெட்டி. அண்ட் ஆரஞ்சு கேப் ஆஃப் தி சீசன், அதிகமாக ரன் ஸ்கோர் பண்ணவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு அவார்டு இந்த ஆரஞ்சு கேப் விராட் கோலி கிடச்சிருக்கு. அண்ட் பர்பிள் கேப் பொறுத்த வரைக்கும் அதிகமாக விக்கெட் எடுக்கிறவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அவார்டு ஹர்ஷால் பட்டேல் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ரைட். அதிகமாக மோஸ்ட் சிக்ஸ் அடித்ததில் அபிஷேக் சர்மாவுக்கும், மோஸ்ட் 4 அடித்ததில் டிராவிஸ் ஹெட் அப்படிங்கிறவருக்கும் இந்த அவார்டு வந்து கிடச்சிருக்கு. ரைட்டா. ஓகே. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவ்வளோதான். ஸோ கொடுத்துருக்கிற இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னும் 2-3 நியூஸ் இருக்குது. ஸோ அதை இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் அதை சேர்த்து வந்து முடிச்சிடலாம். ரைட்டா. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து மிஸ் ஆகாமல் ப்ராப்பராக வந்து பர்டிகுலராக எக்ஸாமில் நோட்ஸ் கொடுக்குறோம். ஸோ நல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுக்கிற நோட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்கள். ரைட்டா. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ரைட்டா. ஸோ நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.